26 ஏஜ்ல ஒரு மேன் வந்தாங்க. ஓகே. நெக் பெயின் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. காதுல வந்து சவுண்ட் கேக்குது, அப்புறம் கண்ணு வந்து பிளர்ரா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஒவ்வொரு படத்துல இருந்தும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்லாம் காமிக்கிறாங்க. ஐ டாக்டர் பார்த்துட்டேன், இயர் டாக்டர் பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டேன் மேம். ஆனால் எனக்கு இது மட்டும் போவே இல்லை. ஆனால் நான் ஆன் அண்ட் ஆஃபாக வந்து எனக்கு பெயின் வருது. அது வந்து வராதப்ப நான் யாரையும் பார்க்கல, திடீர்னு வந்தப்போ நான் உடனே ரிப்போர்ட்ஸ்லாம் போய் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். நானும் எப்போத்துலேருந்து சார் பெயின் இருக்குது அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு 1 இயராக இருக்குது மேம் அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னே இந்த மாதிரி அவர் போய் டாக்டர் போய் பார்த்துருக்காரு, எம்பிபிஎஸ் டாக்டர், ஜென்ரல் மெடிசன் டாக்டர். பார்த்தப்ப காதில் சவுண்ட் வருதா, புதுசாக சொல்கிறீ பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கே புதுசாக இருந்துச்சு. டாக்டருக்கே, ஆமாம், டாக்டருக்கே புதுசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் அவர் பார்க்கும்போது, எக்ஸ்ரேல பார்க்கும்போது சர்விக்கல் டீஜெனரேட்டிவ் அந்த கண்டிஷன். ஸோ அப்போ அந்த கண்டிஷனை அவர் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுக்காமல் அப்படியே அவரோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கும் போது எப்படி வலிக்காமலே இருந்திருக்குமா? அவர் வலிக்கும். ஒரே பொசிஷனில் ப்ரொலாங்காக உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்ப நேரம் அதே பொசிஷன்லேயே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா வலிக்கும். ஆக்டிவிட்டீஸை வந்து மாற்றிட்டே இருக்காரு அப்படின்னும் போது சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஒரு நாள் வந்தப்போ செக் பண்ணுறதுக்கப்போ இந்த மாதிரி கண்டிஷன் அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ ஒருக்கு வந்து 7 செஷன் போச்சு. ஒரு ப்ரோட்டோகால் செட் பண்ணி 7 செஷன் லீட் பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்தார்.